வெறும் 10 வினாடிகளில் அனைத்தும் நடந்து முடிந்து விட்டதாக கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் அண்ணன் வீரமணி கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். ஒரு 7 மணி இருக்கும். கோவிலில் இருந்தேன். கோவிலில் இருக்கும்போது திடீர்னு ஒரே சத்தமாக இருந்தது. என்னடா சத்தம்ன்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த மிஷின் தள்ளுற சத்தம் போலகுதுன்ட்டு நினச்சிருந்தேன். எல்லாம் ஒடையாது பார்த்துட்டு என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டுறாங்கன்னு சத்தம் போட்டு ஓடுறாங்க. அந்த நேரத்தில் நான் கேட்ட உடனேயும் ஓடுனேன் அந்த இடத்து ஸ்பாட்டுக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது எதிர்க்க எல்லாம் கத்தி வச்சுன்னு 2-3 பேர் ஓடியாரானு எதிர்க்கும். ஒருத்தர் வெட்டினாப்புல நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த இதை தபாஞ்சிட்டேன். இன்னொருத்தர் தபாஞ்சி எழுந்த உடனே இன்னொருத்தர் வெட்டினார் என்ன. நான் அப்படியே குனிஞ்சிட்டு ஓடும்போது வேட்டி கட்டிகிட்டு இருக்கும்போது தடிக்கு விழுந்த பாருங்க. என்ன 3வது நபராக ஓடும்போது அவர் என்ன தலையில் வெட்டிட்டாருங்க. வெட்டிட்டு கீழே விழுந்த உடனே முதுகில் ஒருத்தர் வெட்டு போட்டார். வெட்டு போட்டால் அந்த கூட பொருட்படுத்தாமல் நான் ஓடி போய் தம்பியை காப்பாற்றணும்னு ஓடி போய் இது பண்ணுறேன். எழுப்புறேன் அவரை. எழுந்திருப்பா என்னப்பா ஒரே ரத்த வெள்ளத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் எனக்கு அடிப்பட்டதுனால இந்த ரத்த வெள்ளத்தில் என்னால் வேற ஆகிப்போச்சு. என்னான்ட்டு தெரியல எனக்கு. உடனே அந்த மூச்சு விட்டு இருந்ததில் சத்தம் கேட்டுது. அவ்வளோதான். அதோட எதுவும் அதை குற்றவாளியை நான் பார்க்கலப்பா. நான் எனக்கு பார்க்க நேரம் இல்லை. 10 செகண்டு நான் கத்தி நோக்கி வர்றதை தான் நான் பார்த்தேன் தவிர யார் வராங்க என்ன இதுன்னு பட்டு இருந்தேன்னா நான் விழுந்துட்டுருப்பேன். அது கத்தி பட்டு கோயில் தரப்பேன் எப்பொழுதும் சாயங்காலத்தில். இங்கே வேணுகோபால் சாமி டெம்பிள் அது திறந்துட்டு நான் உள்ளே உட்காந்துட்டுருப்பேன். அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்தது. சரின்ட்டு உள்ளே உட்காந்துடும் போது இந்த மாதிரி சத்தம் கேட்டதுனால இந்த மேஷன் ஒர்க்குனால அந்த சத்தம் பிறகு நமக்கு அதனால் சத்தம் போகிறான்னு பார்த்தேன். அப்புறம் இந்த சத்தம் கேட்கவோ தம்பியை வெட்டுறான்னு உடனே ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டுறாங்கன்னு உடனே ஓட ஆரம்பிச்சதுனால எதிர்நீச்சலில் அவனுங்க கத்தி எடுத்துன்னு ஓடியாரானுங்க. ஒவ்வொருத்தனும் எதில் வரவங்க எல்லாருமே வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் வெட்டாங்க. யாரும் எதிர்க்க எல்லாம் ஓடிட்டாங்க. நான் தான் எதிர்நீச்சல் ஓடுறேன். அவர் டேன்னு கத்தின்னு போனேன். கத்தின்னு போகும்போது விட்டுட்டு ஓடிடுவாங்கன்ட்டு அந்த நோக்கத்தில் நான் போனேன். ஆனாலும் இந்த கத்தி வச்சுருக்கிறதுனால அவன் மாத்திர சுற்றி நான் பானாசுத்தர் மாதிரி சுற்றின்னு போகிறான். எங்களுக்குள்ள தெய்வமாக இருந்தாங்க. இதுனா எல்லாம் எங்களுக்கும் ஊர் மக்களுக்கே ஒரு தைரியம் இருந்தது. அவரால் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க வாங்கிக்கலான்டே யாரா நீன்னு கேட்டிருக்காரு. அந்த பேச்சு கொடுத்த நேரத்தில் அது அட்டாக் பண்ணியிருக்க மாதிரி பேசுகிறாங்க. தலித் தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பில்லை என பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி வலியுறுத்தியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு மேடையில் பேசிய மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதை காட்டுவதாக கூறினார். கொலைக்கு காரணமான உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தலித் மக்களுக்கு நிறைய பொருளாதார உதவிகளை ஆம்ஸ்ட்ராங் செய்துள்ளதாக குறிப்பிட்ட மாயாவதி தலித் மக்களின் வாழ்க்கை மேம்பட பாதுகாப்பாக இருக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தமிழ்நாடு அரசுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி அழுத்தம் கொடுக்கும் என்று தெரிவித்த மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐ வசம் மாநில அரசு ஒப்படைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். जो स्टेट के प्रेसिडेंट रहे हैं वो नहीं हमारे बीच में रहे, तो आप न्याय नहीं देना चाहते हैं, तो हम चाहेंगे कि ये मामला सीबीआई को रेफर किया जाए. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு தேவையான பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்றும் மாயாவதி கேட்டுக் கொண்டார். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய அரசியல் கட்சி தலைவர்கள் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். சென்னை பெரம்பூரில் வெட்டி கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் செம்பியம் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலையின் பின்னணியில் இருப்பவர்கள் யார்,
கூலிப்படையை ஏவியவர்கள் யார் என்பதை தமிழ்நாடு அரசு விரைவில் கண்டறிய வேண்டும் என்று திருமாவளவன் கோரிக்கை விடுத்தார். தமிழக அரசு இதுபோன்ற வன்கொடுமைகள் நடப்பதற்கு காரணம் எது, பின்னணி எது, திட்டமிடக்கூடிய கும்பல் யார், இதில் பங்கேற்ற கூலிப்படையினர் யார் என்பதையெல்லாம் துருவி ஆராய வேண்டும். அஞ்சலி செலுத்திய பிறகு பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை தலித் தலைவர்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தலித் மக்களுக்கும் அதனுடைய தலைவர்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். கிராமங்களிலே தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற இளைஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். தெலங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆரம்பத்திலேயே இது அரசியல் கொலை இல்லை என்று அதிகாரிகள் கூற காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். இதில் அரசியல் பின்புலம் இல்லை என்று இப்பொழுதே அதிகாரிகள் ஏன் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன். யார் தீர்மானம் செய்வது, யார் தீர்ப்பு கூறுவது? தமிழகத்தில் போலி சரக்குகளும் அதிகரித்து விட்டது, போலி சரண்டர்களும் அதிகரித்து விட்டது. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய சீமான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தனக்கு சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தார். நம்மகிட்ட இருக்கிற காவல்துறையை விட அறிவு சார்ந்தவர்களோ வலிமை சார்ந்தவர்களோ எவரும் கிடையாது. இது சிபிஐ கேட்கிறேன், அதெல்லாம் வெட்டி போச்சு. நம்ம காவல்துறையில் என்ன பிரச்சனை? இதை விட பெரிய பெரிய குற்றங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிற அறிவாற்றலும் திறனும் அவங்களுக்கு இருக்கு. தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையில உண்மையான கொலையாளிகளா அவங்க அப்படிங்கிற ஐயம் வருது. ஏன்னா நீங்க கொஞ்ச நேரத்தில் போய் சரணடைஞ்சாங்க, நீங்க யாரையும் பிடிச்சு கைது பண்ணல, யாரு சொல்லி கொண்டீங்க? ஏன்னா இவனுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, யாரோ ஒருத்தன் சொல்லி. அவன் யாரு? முன்னாள் மத்திய அமைச்சர் திருநாவுக்கரசர், திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்டோரும் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். ஆம்ஸ்ட்ராங் கொலை போன்ற சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இயக்குநர்கள் ரஞ்சித், வெற்றிமாறன் உள்ளிட்டோரும் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்றுடன் நிறைவடையுள்ள நிலையில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் நிலையில் பல்வேறு கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு ஆதரவாக அன்னியூரில் பரப்புரை மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத பாஜகவுடன் பாமக கூட்டணி வைத்திருப்பதாக விமர்சித்தார். சென்ற முறை அண்ணன் புகழேந்தி அவர்களை 10,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களை குறைந்தது உங்களுடைய எழுச்சியும் வரவேற்பையும் மாலையிலிருந்து பார்க்கும்பொழுது குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எந்த தைரியத்தில் இப்படி சொல்றேன்னா, நீங்க தொடர்ந்து வெற்றியவே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்முடைய தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தொடர் வெற்றி. இதனிடையே நேமூரில் வாக்கு சேகரித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தான் வென்றது போல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி வெல்ல வேண்டும் என்றார். அம்மா அவர்கள் 96க்கு பிறகு தோல்விக்கு பிறகு 2001 மாபெரும் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் இந்த தேர்தலில விக்கிரவாண்டி தொகுதியில வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் மாம்பழம் சின்னம் என்பதை மறந்துவிடாமல். இதேபோல விக்கிரவாண்டியில் பாமக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய நடிகர் சரத்குமார் நாடு வல்லரசாவதற்காக பாஜகவுடன் தனது கட்சியை இணைத்ததாக கூறினார். இங்க மோடிஜி அவர்கள் இங்க ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாமலேயே தமிழகத்துக்காக பல சலுகைகள் சொல்லி பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தியிருக்காங்க. அதை மக்கள் மனசுல வச்சுக்கிட்டு இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் ஆக வெற்றி பெற இருக்கும் சி அன்புமணி அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெறும் போது நிச்சயமா நல்லது பண்ண முடியும். தொழிற்சாலை இல்லை, அவங்க தொழிற்சாலைக்காக இங்கே தமிழக அரசில் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கலாம். ஆனால் இவங்க அதே மத்திய அரசில் கேட்டு ஏதாச்சும் உதவி பண்ணி இந்த தொகுதியை மேம்படுத்துறது அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுற அளவில் இருக்காங்க. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கம் வகிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் இடைத்தேர்தலாக நாங்கள் எடுத்துக்கிறோம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபினியாவுக்கு வாக்கு சேகரித்த அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் தாங்கள் தான் வலிமையான கட்சி என்றார். அவர்ல இல்ல, ஆனால் எங்களை மாதிரி பவரா தமிழ்நாட்டில் வேணா இருக்கானா? சொல்லு, நீ சொல்லு. ஜெயிச்சு அதிகாரத்தில் இருக்கிறவனோட இவன் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிற ஒரு பையன் இருக்குல்ல, அது இருக்குல்ல. இவன் ஜெயிச்சா என்ன செய்வாங்கிற ஒரு கற்பனை இருக்குல்ல உனக்கு, அதை தாண்டி செய்வேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று மாலையுடன் பரப்புரை நிறைவடைகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளரை ஆதரித்து தென்னமாதேவி பகுதியில் அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரித்தார்.
அப்போது பேசிய அவர், இந்த தேர்தலில் பாமக வென்றால் வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வழங்கக்கூட முதலமைச்சர் முன் வருவார் என்றார். ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5 இல்ல 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கின்ற தேர்தல் இது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைய உள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் படி மாலை 6 மணிக்கு மேல் தொகுதியில் வாக்கு சேகரிப்பு மற்றும் பரப்புரைகளில் ஈடுபடக்கூடாது என விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி உத்தரவிட்டுள்ளார். தங்கும் விடுதிகள், வீடுகளில் தங்கி பரப்புரை மேற்கொண்ட வெளிநபர்கள், கட்சி பிரமுகர்கள் தொகுதியில் தங்க அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீறி தங்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணைய விதிகளின்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுகவும் தேமுதிகவும் புறக்கணித்த நிலையில் தொண்டர்கள் வாக்களிப்பார்களா என்ற கேள்விக்கு அக்கட்சியின் தலைவர்கள் தந்த முரண்பட்ட தகவல்களை தற்போது பார்க்கலாம். அதாவது இதெல்லாம் ஜனநாயக நாடு. ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்வதும் தவறு, யாரை கட்டாயப்படுத்தவும் தவறு. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் சுதந்திரமாக நடக்க வேண்டும், யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. தலைமையினுடைய முடிவு எதுவோ அதுதான் தொண்டர்களின் முடிவு. இப்ப தலைமை புறக்கணித்தால் தொண்டர்களும் தேர்தலை புறக்கணிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். புறக்கணிப்பு என்றாலும் ஒண்ணுதான், வாக்களிக்க செல்லவென்றால் எல்லாமே ரெண்டு ஒரே மீனிங் தான்.